நண்பர்களுக்கு வணக்கம். சட்டம் பயின்றவரும் நடிகையுமான கஸ்தூரி அவர்கள் ஒரு சமூக செயலரும் ஆவார். சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பல சமுதாய பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். புத்திபூர்வமாக, அறிவுபூர்வமாக குரல் கொடுத்திருக்கின்றார். நிறைய படிக்கும் பழக்கம் உடையவர். அதனால் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றார். இயல்பாகவே நிறைந்த புத்தி கூர்மை உடையவர். பிரில்லியன்ட் என்றே சொல்லலாம். அவர் பல வினாடி வினா நிகழ்ச்சிகளுக்கு, குயிஸ் ப்ரோக்ராம்ஸ், கேள்வி பதில்களை தயாரித்து கொடுத்திருக்கின்றார். இது பலருக்கு தெரிந்திராமல் இருக்கலாம். இவ்வாறாக பலவாறாக ஒரு நல்ல பன்முக தன்மை கொண்டவர் கஸ்தூரி அவர்கள். அவருடைய எண்ணங்களும் கொள்கைகளும், எண்ண ஓட்டங்களும் பாஜகவின் கொள்கைகளும் மிகவும் ஒத்துப்போவதால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்திருக்கின்றார். கொள்கை அளவிலே சேர்ந்திருக்கின்றார். அரசியல் வியாபாரத்துக்காக அல்ல. தன்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் தெரிவிப்பவர் இவர். அண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி, குறிப்பாக அதன் தலைவரான விஜய் அவர்களை பற்றி 3 முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த 3 கருத்துக்களுமே சரியான கருத்துக்கள் தான் என்பது என்னுடைய கருத்து. முதலிலே அவர் என்ன பேசியிருக்கின்றார் என்பதை கேளுங்கள். விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கட்சியில அவருக்காக துணை நிக்கிறவங்க, கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்னு, இத சொல்றது நான் கொஞ்சம் ஜாடமாடியா சொல்றேன். விஜய் சுத்தி இப்ப இருக்கக்கூடிய சகவாசங்களை கட் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் புதுசா முன்னெடுத்து வைக்கணும். அவருக்காக அவர் மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சம் கூட போகாம, கரூர்ல நிறைய இழப்புகளை சந்தித்த, மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் கூட விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கல. பிள்ளைய இருந்தவங்க கூட விஜய் மேல இருந்த நம்பிக்கையை இழக்கல. அதுக்கு அவர் அந்த நம்பிக்கைக்கு அவர் கண்டிப்பா ஏதாவது செஞ்சு ஆகணும். இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது எதனால அப்படிங்கிறதுக்கு 4 விதமா, இன்னும் 4000 விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பேச்சையெல்லாம் உடைச்சு அவர் வெளியே வந்தாதான் சரியா இருக்கும். கண்டிப்பாக ஆந்திராவின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, பவன் கல்யாணுடைய முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு, அவர் மாற்றத்துக்காக ஒரு படை வீரராக, படை தளபதியாக, தளபதி விஜய் அவர் மாற்றத்துக்கான தளபதியாக செயல்பட வேண்டுமே தவிர அவரே தலைவராகணும் அப்படின்னு இந்த சமயத்துல அதை விட மாற்றத்துக்கு அவர் உறுதுணையா இருக்கிறது சிறப்பா இருக்கும். இதிலே, இந்த பேச்சிலே கஸ்தூரி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற 3 முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால், 1, ஒரு பெரிய துயர சம்பவத்துக்கு பிறகும் கரூர் மக்களும் பாதிக்கப்பட்டவர்களும் கூட விஜய் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. அவர்களிலே ஒருவர் கூட விஜயை குற்றம் சொல்லவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவர்கள் ஒன்று இதை விபத்து என்று கருதுகின்றார்கள், அல்லது திமுக அரசாங்கத்தை குறை சொல்கின்றார்கள். சிலர் இந்த சம்பவத்தை ஒரு திட்டமிட்ட சதிச்செயல் என்று கூட பார்க்கின்றார்கள். ஆனால் எவருமே விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இந்த ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட மக்களின் நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய்க்கு நிறைய நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி கஸ்தூரி அவர்கள் கூறியிருப்பது மிக மிக சரியான கருத்து. 2வது, விஜயை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் அவர் கூறியிருக்கின்றார். அவர்கள் சரியில்லை, நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் இல்லை என்று கஸ்தூரி கூறியிருக்கின்றார். யார் யார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்த போதிலும் யாரையெல்லாம் அவர் சொல்கின்றார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்களின் நம்பகம் இல்லா தன்மைக்கு கஸ்தூரி அவர்கள் கூறுகின்ற முக்கியமான காரணம் என்ன? பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கூட விஜயுடனேயே நிற்கும் பொழுது இந்த விஜயை சுற்றி உள்ளவர்கள் விஜயுடன் நிற்கவில்லை, அதாவது ஓடிவிட்டார்கள் என்கின்ற பொருளிலே அவர் பேசியிருக்கின்றார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைமை முற்றிலும் சரியில்லை என்கின்ற வாதத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்திலே அவர்கள் விஜயோடு தோளோடு தோள் நின்று வலு சேர்க்கவில்லை, வலிமை சேர்க்கவில்லை என்கின்ற பொருளிலே தான் அவர் இவ்வாறு பேசியிருக்கின்றார். ஆனால் அதைத் தவிர பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களின்
அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைமையின் நிர்வாக திறமையும் செயல் திறமையும் மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றன என்பதுதான் அது. அப்படிப்பட்ட ஒரு கருத்திலும் நிறைய உண்மை இருக்கின்றது. சரியாக திட்டமிட்டு தேவையான பரப்பளவு கொண்ட இடத்தை ஒதுக்கவில்லை மற்றும் ஒரு பெரும் கூட்டத்தை முறையாக நிர்வகிப்பதிலே சொதப்பி விட்டார்கள் என்றெல்லாம் காவல்துறையின் மீது குற்றம் சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்திலே தமிழக அரசாங்கத்தையும் தமிழக காவல்துறையை மட்டுமே குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதிலே பலன் இல்லை. ஏனென்றால் விஜய் அவர்களின் கட்சிக்கும் இது பொருந்தும், கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கும் இது பொருந்தும். அவர்களும் சரியாக திட்டமிடவில்லை. பெரும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று வெறிகொண்டு அலைந்தார்களே தவிர அப்படிப்பட்ட கூட்டத்தை சரியாக நிர்வகிக்க தெரியவில்லை. அப்படி நிர்வகிப்பதற்கான சரியான திட்டமிடல் இல்லை. அப்படிப்பட்ட திறமையின்மை அல்லது சரியான எண்ணம் இன்மை இதற்கு முன்பும் கூட தெரிந்தது. கரூரிலே ஒரு பெரும் துயரம் வெடித்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்பு கூட சில சிறிய விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. கடும் வெயிலிலே மயக்கமடைந்தவர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிகள் முடிந்து வீடுகளுக்கு திரும்பி செல்லும் பொழுது உயிர் இழந்தவர்களும் சிலர் இருக்கின்றார்கள். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டவர்களும் பலர் இருந்திருக்கின்றார்கள். பெரும் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு வருவதாக இருந்தாரோ அதற்கு பல மணி நேரம் முன்னாலேயே மக்களை வர சொல்வது, ரசிகர்களை தொண்டர்களை வர சொல்வது, சரியான குடிநீர் வசதி கூட இல்லாமல் கூட்டத்தை நடத்துவது, ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வேகமாக பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வசதிகள் என்று பல கோணங்களிலே இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய திட்டமிடாமையையும் நிர்வாக திறமை இன்மையையும் நிரூபித்தே விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆக இந்த விஷயத்திலேயும் கஸ்தூரி அவர்களின் கருத்து மிக மிக சரியானது என்பது என் கருத்து. மூன்றாவதாக விஜய் அவர்களுக்கு கஸ்தூரி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவுரையை கூறியிருக்கின்றார். திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அடிப்படை போக்கையே அடிப்படை எதிர்பார்ப்பையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. ஓர் அரசியல்வாதி என்கின்ற கோணத்திலே இருந்து பார்த்தால் விஜய் அவர்கள் ஓரளவு இளமையானவர் என்றே கருதலாம். அவருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கின்றது. எனவே எடுத்த எடுப்பிலேயே முதல்வர் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்காமல் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரும் போர் நடத்த வேண்டும். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும். அந்த இணைப்பிலே தானும் இணைந்து உரிய பங்கு ஆற்றி திமுகவை அடியோடு ஆட்சிக்கட்டிலே இருந்து அகற்றிவிட வேண்டும். அதாவது வலிமையான ஒரு கூட்டணியிலே இணைந்து அதன் மூலம் அந்த கூட்டணியை இன்னும் வலிமையாக்கி மக்கள் ஆதரவை பெற்று திமுகவை துரத்த வேண்டும் என்பதுதான் அவர் கூறியதன் கருத்து. அதன் பிறகு வருடங்கள் செல்ல செல்ல தன்னுடைய கட்சியை மேலும் மேலும் முன்னிலைப்படுத்தி கொண்டு கட்சியை நன்கு வளர்த்து தானும் நல்ல வலிமையான அனுபவமும் அரசியல் தலைமையும் பெற்று மக்களின் மனத்திலே நன்கு இடம் பிடித்து அதன் பிறகு முதல்வராகலாம். தன்னுடைய கட்சியோ தன்னுடைய கட்சியின் தலைமையிலே அமைகின்ற கூட்டணியோ ஆட்சியை பிடிக்க வேண்டும், அப்பொழுது தான் முதல்வராக வேண்டும் என்று அவர் நினைத்தால் அதுதான் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட காலம் கனிவதற்கு முன்னமேயே இப்பொழுதே தானே தலைவராக இருந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தால், அதன்படி செயல்பட்டால், அப்படிப்பட்ட செயல் திட்டம் நன்கு நிறைவேறாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதைத்தான் சுட்டி காட்டியிருக்கின்றார் கஸ்தூரி. படையின் தலைவராகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் படையிலே ஒரு வலிமை வாய்ந்த தளபதியாக இருந்து அவர் செயல்பட வேண்டும். மற்ற முக்கியமான கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து திமுகவை விரட்ட வேண்டும் என்று கஸ்தூரி கூறியிருக்கின்றார். இதையும் இந்த கஸ்தூரி அவர்களின் இந்த கருத்தையும் மிக மிக சரியான ஒன்று, இன்றைய நிலைமைக்கு விஜய் அவர்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று என்று தான் நானும் கருதுகின்றேன். கஸ்தூரி அவர்கள் குறிப்பிடாதது ஒன்றும் இருக்கின்றது. விஜய் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைத்து கொண்டால், அதாவது தவேகாவும் ஒரு நல்ல கூட்டணி கட்சியாக செயல்பட்டால் வெற்றி உறுதியாகிவிடும். அதை தவிர விஜய் அவர்களை பற்றி சரியாகவோ தவறாகவோ ஒரு கருத்து மக்களிடையே இருக்கின்றது, சிலரிடையேயாவது இருக்கின்றது. அதாவது விஜய் கிறிஸ்தவ மதத்தின் மதமாற்றம் செய்யும் கும்பலின் பிடியிலே இருக்கின்றார் என்பதுதான் அந்த கருத்து. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவர்களுடைய பிடியிலே இருக்கின்றார். அந்த மதமாற்ற கும்பல்தான் பின்னாலே இருந்து கொண்டு இவரை இயக்குகின்றது என்று சிலர் கருதுகின்றார்கள். அது தவறு. தன்னை யாரும் வெளியிலே இருந்து இயக்கவில்லை. குறிப்பாக
கிறிஸ்தவ மதமாற்றம் செய்பவர்கள் இயக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணியிலே அவர் சேருவது மிகவும் உதவும். அவரை பற்றிய இந்த வதந்திகளுக்கெல்லாம் பெரியதாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். எனவே இவற்றையெல்லாம் பற்றி நன்கு சிந்தித்து விஜய் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதுவே அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லதாக அமையும். ஆனால் கஸ்தூரி அவர்கள் கூறியதும் சரி, அதை பற்றி நான் இப்பொழுது கூறுவதும் சரி, அதை தவிர என்னுடைய சொந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றேனே, அவையும் சரி, சரியான கருத்துக்கள். விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் நாளடைவிலே நல்லதை செய்யக்கூடிய கருத்துக்கள் என்பதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகின்றார் என்பது அவருடைய கைகளிலே தான் இருக்கின்றது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.